யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த பக்கத்தையும் கையில் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கு, இப்போ சின்ன ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, கிளாஸ் ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். 1 யோவான் 4:12 அதையும் வச்சுக்கணும். 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுக்கணும். தட்ஸ் ஒரே சேம் ஸ்டேட்மெண்ட் இன் 2 places. ஒன்று காஸ்பலில், ஒன்று லெட்டரில் ஜான் எழுதியிருக்கிறார். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அதையும் நம்ம சுருக்கி என்ன சொல்றோம் அப்படின்னு, குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். இயேசு அவரை குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். ஓகே, அப்படி 1 யோவான் 4:12 வந்துருங்களேன். 1 யோவான் 4:12 வாசிப்போம். தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், அதோட நிப்பாட்டிக்கும், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இப்ப இந்த 18வது வசனத்தை போல இந்த 12வது வசனத்தை எனக்கு யாராவது ஒருத்தர் மாற்றி வாசிங்க பாப்போம். எப்படி 1:18 போல எதை வாசி காமிங்க? 12வது வசனத்தை, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஓகே, இங்கேயும் கரெக்ட், அங்கேயும் கரெக்ட். இப்ப ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இதே போல இங்க எப்படி வாசிக்கிறது? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்கள், பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்ப நம்ம எல்லாருமே வாசிப்போமா? தேவனை ஒருவரும் ஒருபோதும் என்ன செய்யவில்லை? கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்கள் பிதாவாகிய தேவனை என்ன செய்யலாம்? வெளிப்படுத்துகிறார்கள். ஆமென். அங்க யார் வெளிப்படுத்தினது? குமாரன் வெளிப்படுத்தினார். அது அவருடைய டர்ன் முடிஞ்சு போச்சு. யாருடைய டர்ன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, திருத்துவத்தில் திருத்துவ குடும்பத்தில் உள்ள பிதாவாகிய தேவனை குமாரன் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, பூமியில 33 ஆண்டுகள் பூமியில இருந்து அந்த தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டாத தேவன் யார் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டார். பிதா அப்படின்னு வெளிப்படுத்திட்டார். அவருடைய டர்ன் முடிஞ்சு போயிட்டார். இப்ப அடுத்தது வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற அந்த திருத்துவ குடும்பத்தில் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர், அவருடைய டர்ன் அவர் இப்ப ஏக்கமா இருக்கிறார். இயேசு கிட்ட என்ன சொல்லியிருப்பார்? இயேசு கிட்ட குமாரன்ட்ட பார்த்து சொல்லுவார், குமாரனே, நீங்க பிதாவை என்ன செஞ்சிட்டீங்க? வெளிப்படுத்திட்டீங்க. இப்ப யாருடைய டர்ன்? இப்ப என்னுடைய டர்ன், என்னுடைய முறைமை வந்துருச்சு. இப்ப நான் ஒருவரும் ஒரு காலும் ஒரு மனுஷனும் தேவனை கண்டிராத அந்த தேவனை நான் இப்ப என்ன செஞ்சாகணும் அப்படின்னா, அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு ஏக்கமா இருக்கிறார். ஆனா அவர் யாரை வச்சுதான் செயல்பட முடியும்? யாரை கொண்டுதான் செயல்பட முடியும்? சொல்லுங்க ஆகும். யாரை கொண்டு சொல்லுங்க ஆகும்? அப்படியே தவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தவிக்கிறார். ஐயோ, இடம் கொடுத்துறேன். ஒருவரும் ஒரு கால் கண்டிராத எதையோ தேவன் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், வழிபட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் தேவன், அதுதான் தேவன் சொல்றான். யாருமே தேவனை அறியல. தேவனை அறியாது இருக்கிற காலத்தில் இப்ப நான் தேவனை என்ன செய்யணும்? நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் பிரியமானவர்களே, அவருடைய ஏக்கத்துக்கு, அவருடைய வைராக்கியத்துக்கு, நம்ம மத்தியில கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வைராக்கியத்துக்கு நீங்கள் நான் இடம் கொடுக்கணும். அவர் விட்டு கொடுக்கணும். அப்ப நான் விட்டு கொடுக்கும் பொழுது நம் மூலமாய் நாம் என்ன செய்யலாம்? சொல்லுவோம். நாம் உலகத்துக்கு யாரை காண்பிக்க முடியும்? பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய முடியும்? காண்பிக்க முடியும். எப்படி? நாம் ஒருவர் என்னவா இருந்தால், பிரைஸ் தி லார்ட், அது எவ்வளவு பெரியதான அழைப்பு பாருங்க. ஒருவருக்கொருவர், அதாவது எப்படின்னா, இப்ப அங்கேருந்து வர்றாங்கன்னு வச்சுங்க, இண்டிவிஜுவல் லைஃப் விட்டுருங்க. இப்ப யாராவது உள்ளார வர்றாங்க. எங்க வர்றாங்க? இங்க சர்ச்சுக்குள்ளார வர்றாங்க. ஓகே, இதுக்கும் இன்னொரு 2 வசனத்தை எடுத்துங்க. இதையும் அதையும் பேரலா வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து 1 யோவான் 4:12 வச்சுங்க.
இன்னொன்னு 1 கொரிந்தியர் 14, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். இந்த வசனத்தை எடுத்துங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24, 25. முதல்ல வாசிக்கிறேன். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், யாரும் ஒருத்தர் இல்ல, ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒன் மேன் ஷோ, நாட் ஒன் மேன் ஷோ. நியூ கோவெனன்ட் ஸ்பிரிட். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன், அஞ்ஞானி ஒருவன், உலகத்தில் உள்ளவன் ஒருவன், கல்லாதவன் ஒருவன், நம்மளுடைய நண்பன் ஒருவன், நம்மளுடைய கொலீக்ஸ் ஒருவன், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டிராத ஒருவன் உள்ளே வருகிறான். உள்ளே பிரவேசித்தால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாராலும் உணர்த்து வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, ஏய், என் இருதயத்தின் நினைவுலாம் இங்க என்ன ஆகுது? வெளியரங்கமாவது. என் யோசனை எல்லாம் வெளியரமாவது. என்னுடைய இருதயத்தின் உள்ள யோசனை, சிந்தை, என்னுடைய விபச்சார சிந்தை, என்னுடைய பண ஆசை, என்னுடைய பொறாமை, என்னுடைய சுயநலம், நான் தெத்துத்தனம் பண்ணது, நான் மாய்மலம் பண்ணது, நான் அநீதி பண்ணது, மறைச்சது, பொய்க்கை எழுத்து போட்டது, ஐயோ, யார் சொல்லி கொடுத்தாங்க? இங்க வெளியரங்கமாவுதே. என்னன்னு தெரியல, சம்திங். தேவன் மெய்யாய் இந்த சர்ச் ஹால்ல, இந்த இடத்துல, இவர்கள் கூடி வருகிற இடத்தில் தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே நிச்சயமாய் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஓகே, இது 24, 25. தேவன் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார். ஓகே, முதல்ல ஒருத்தன் வந்தான்ல, எங்க யாரு வந்தா? அவன் அவிசுவாசியோ, அப்புறம் கல்லாதவனோ, இல்ல சொந்தக்காரனோ, இல்ல நண்பனோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ, யாரோ உள்ள ஒருத்தவங்க பிரவேசித்தாங்க. வந்து பார்த்தா தீர்க்க தரிசன ஆவியினால், கரெக்டா, தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவியினால் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் வெளியரங்கமாகி தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அவன் கண்டுபிடிச்சிட்டான். தேவன் இவர்கள் மத்தியிலே இருக்கிறார். தேவன் நிச்சயமாய் இவர்களுக்குள்ள இருக்கிறார். குட். எது? தீர்க்க தரிசன ஆவியினால். இப்ப இங்க 4:12, தேவனை ஒருவனும் ஒருபோதும் ஒரு காலம் என்ன செஞ்சதில்லை, கண்டதில்லை. இப்ப அவிசுவாசி ஒருவன், கரெக்டா, அவிசுவாசி ஒருவன், கல்லாதவன் ஒருவன், அஞ்ஞானியான ஒருவன், நம்மளுடைய ஃப்ரெண்டோ உறவினரோ யாரோ என்ன செய்ய உள்ளே என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க அப்போ? உள்ளே சபைக்குள்ளே பிரவேசித்தால், இப்ப முடிச்சிருங்க. உள்ளே பிரவேசித்தால் நாம் ஒருவர் என்ன செய்கிற அப்படினால், நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிறபடியால், கரெக்டா, மிச்சம் மெய்யாகவே தேவன் இவர்களுக்குள் நிலைத்திருக்கிறார் என்று அவன் என்ன செய்வான்? அறிக்கையிடுவான். ஆமென். அப்ப ஒரு சபையினுடைய, ஒரு திருச்சபையினுடைய எக்ஸ்பிரஷன், தேவன் ஒரு சபையில இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு வெளிப்பாடு எப்படின்னா, the two faces, the two expressions of the church அப்படின்னா, 1 யோவான் 4:12 love, அந்த other side of the coin, அந்த சத்தியத்தினுடைய அடுத்தப்புறம் தேவனை எப்படி ஒரு மனுஷன் வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, இன்னொன்னு தீர்க்க தரிசன ஆவி. பிரியமானவர்களே, அது நம்முடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சர்ச்சஸ்னுடைய எல்லாருடைய டிசைரா இருக்கணும். நாட் எல்டர்ஸ்னுடைய டிசைர் மாத்திரம் இல்ல, ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னுடைய டிசைர் கிடையாது. இட் ஷுட் பி தி டிசைர் ஃபார் ஆல். ஏன்னா 2 பேர் அன்பு கூறுறது இல்ல, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவோம் அப்படின்னா எல்லாருடைய பொறுப்பு இருக்கு. அதுல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் எல்லாருடைய பொறுப்பு. அப்ப எதுவும் சர்ச்சில் நடந்திருக்கணும் அப்படின்னா 1 யோவான் 4:12 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுகிற அப்படின்னால், ஒருவர் மேல ஒருத்தர் கரிசனையா இருக்கிற அப்படின்னால், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற அப்படின்னால், ஒருவரை ஒருவர் தாங்குகிற அப்படியால், ஒருவரை ஒரு விட்டு கொடுக்கிற அப்படின்னால், நேசிக்கிற அப்படின்னால், சகிக்கிற அப்படின்னால், அங்க பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கிற அப்படின்னால், பொறாமை இல்லாமல் இருக்கிற அப்படின்னால், பிறனுக்கானவைகளை தேடுகிறவர்களா இருக்கிற அப்படின்னால், அவிசுவாசி ஒருவன், கல்லாத ஒருவர் உள்ளே வந்து பிரவேசித்தார், ஓ, தேவன் மெய்யாகவே அவர்களுக்குள் இருக்கிறார். நாங்க ஒரு காலம் தேவனை என்ன செஞ்சதில்லை, கண்டதில்லை. இப்பதான் தெரியுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு உங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற அப்படின்னால், அந்த அன்பை நீங்க பகிர்ந்து கொள்றதை பார்க்கும் பொழுது, ஏப்பா, தேவன் மெய்யாகவே இருக்கிறார். நான் தேவனை கண்டேன், இந்த சர்ச்சில் தேவனை கண்ட.
எதனாலப்பா? ஐயோ அன்பா இருக்காங்கப்பா, அன்பா இருக்காங்க. மேங்கை கீங்கை எல்லாம் கிடையாது. ஜாதி எல்லாம் பார்த்து பார்க்கறது இல்ல, ஜாதி பார்த்து எல்லாம் பழகிறது இல்ல, ஜாதி பார்த்து பழகிறது இல்ல, படிச்சவன் படிக்காதவன் எல்லாம் பார்த்து பழகிறது இல்ல, பட்சபாதம் எல்லாம் கிடையாது. ஐயோ நியாயம் தீர்க்காம இருக்கிறாங்க, அன்பா இருக்காங்க, இரக்கமா இருக்காங்க, மன்னிச்சிடுறாங்க, எங்களோட பலவீனங்களை தாங்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4:12, அவிசுவாசி ஒருவன் உள்ளே வந்தால் தேவனை காண்கிறான், அன்பா இருக்கிற தேவனை காண்கிறார். தட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே சமயத்துல இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 14:25 அங்க என்ன இருக்கணும் சொல்லுங்க. அப்பயும் வேதம் சொல்லுது, அவர்கள் என்ன இருக்கணும், இங்க என்ன வெளிப்படணுமா, இங்க தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி, அவனுடைய இருதயத்தின் யோசனைகள் நினைவுகள் எல்லாம் வெளியரங்கமாகி தேவன் மெய்யாகவே இவர்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப ரெண்டுமே நம்ம சர்ச்சில் நான் விரும்பணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லா என்ன போட்டிருக்கு அப்படின்னா வரங்கள், வரம், ஊழியம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சா நமக்கு என்ன இருக்குங்க, வரம், ஊழியம், வரம், ஊழியம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஊழியம், வரம், தீர்க்க தரிசன ஊழியம், வரம், வரம். எப்படி 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 1 கொரிந்தியர் 14 வரம், ஊழியம், 1 கொரிந்தியர் 12 ஊழியம், வரம். நடுவுல 2 அதிகாரத்துக்கு இடையில எது இருக்குன்னு சொல்லுங்க ஆகும். என்னது? 1 கொரிந்தியர் என்னது 13. இந்த பிள்ளைகள்ட்ட எல்லாம் இந்த கிரீம் பிஸ்கட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிள்ளைகளுடைய கிரீம் பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கத்தை பார்த்துருக்கீங்களா? என்ன செஞ்சு சொல்லுங்க ஆகும், என்ன செஞ்சிரு சொல்லுங்க ஆகும். நாம சமயத்துல நானே அது மாதிரி செய்வேன். சின்ன பிள்ளை மாதிரி, என்னங்க இப்படி செய்றீங்க அப்படிம்பாங்க. இருப்ப என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு எதை என்ன சொல்லுமாவோ 2 என்ன செய்யுது, உடச்சு விட்டு எதை மட்டும் முதல்ல நக்கி விடுறது, எதை? கிரீம் நக்கரு. 58 வயசுக்கு நம்மளே நக்கிறப்ப இதுங்களெல்லாம் விட்டா என்ன சொல்லுங்க பாப்போம், என்ன செய்யும் முதல்ல? 2 உடைச்சி அதை முதல்ல எதை நக்கிறது, முதல்ல சொல்லுங்க, அந்த கிரீமை நக்கிறது. அதே போலதான் 1 கொரிந்தியர் 12 வரம், ஊழியம், அது ஒரு பிஸ்கட்டு. அடுத்தது 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் அந்த வசனம், ஊழியம், வரம், அது ஒரு பிஸ்கட்டு. அது ஒரு மேல. இப்பெல்லாம் கேக் எல்லாம் பாத்தீங்களா, என்னென்னமோ எல்லாம் வருது இல்ல, கேக்கு இல்ல, அடுக்கடுக்கா போட்டுருக்கான் பாருங்க, கேக்கு பாருங்க, அடுக்கடுக்கா, கீழே ஒரு அடுக்கு, மேல ஒரு அடுக்கு, நடுவில் என்ன வைக்கிறான், ஜாம், தேன், ஹனி, கிரீம். நம்ம பிள்ளைங்க மறுபடியும் என்ன செய்யும், அப்படி சேர்த்தெல்லாம் வச்சு என்ன செய்யாதுங்க, என்ன செய்ய சொல்லுவோம், 2 உடைச்சு என்ன செய்யறது. அப்ப இவ்வளவு பெருசா இருக்கேன், அவ்வளவு பெருசா இருக்கட்டுமே, எனக்கு எதுலதான் முக்கியம், எனக்கு கிரீம்ல தான், ஹனில தான் நான் நக்குறேன் அப்படிங்கிறது போல. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 12, 1 கொரிந்தியர் 14 கடையில் ஆண்டவர் எதை தூக்கி வச்சிருக்கார்? 1 கொரிந்தியர் 13, லவ் த மோர் எக்ஸலண்ட் வே. என்ன சொல்றாரு பாருங்க, 31 வசனம், 1 கொரிந்தியர் 12:31, இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். That's the more excellent way, love. அப்ப நம்மளுடைய சர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, எதுவும் இருக்கணும் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 14:25 தீர்க்க தரிசன ஆவியும் உள்ளார இருக்கணும். 1 யோவான் 4:12 அன்பு அங்க இருக்கணும். இப்ப நான் வெகு நாட்களுக்கு முன்னதாக நான் எடுத்துக்கிட்ட சேலஞ்ச், என்னுடைய திருக்காட்டுப்பள்ளியில லோக்கல்ல எனக்கு எடுத்துக்கிட்ட சேலஞ்ச், ஆண்டவர் என்னோடு கூட பேசினது. ஷாப்பிங் மால் அட்ராக்டிவா இருக்கு, கரெக்டா? ஷாப்பிங் மால் எப்படி இருக்கு? அட்ராக்டிவா இருக்கு. தியேட்டர் எப்படி இருக்கு சொல்லுங்க? அட்ராக்டிவா இருக்கு. ஆடிட்டோரியம், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு, விளையாட்டு அரங்கம் என்னவா இருக்கு? அட்ராக்டிவா இருக்கு. கிரிக்கெட் விளையாடுற அரங்கம், மற்ற காரியங்கள் அட்ராக்டிவா இருக்கு. இன்டர்நெட், கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன்ஸ் உண்டான யூடியூப் எல்லாம் என்ன இருக்கு? இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் என்னவா இருக்கு சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. எல்லாம் என்னவா இருக்கு? அட்ராக்டிவா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசு எல்லாத்தையும் என்ன பிடித்து வச்சிருக்கான்? எல்லாம் அட்ராக்டிவா இருக்கு, அப்படியே இருக்குது. அப்படியே அதன் மத்தியில நம்ம பிள்ளைகள்கிட்ட மற்றவங்கள்ட்ட, நான் வரல சர்ச்சுக்கு, நான் வரமாட்டேன், ஏன்டா போர் அடிக்குது, சர்ச்சு போர் அடிக்குது. அதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா,
ஷேம் ஆன் மை பார்ட். நான் என்னையே சொல்றேன், நான் வரல, நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இந்த வயசுல வரைக்கும் கட்டாயத்தின் பேர்ல வந்துருச்சு. நாளைக்கு கொஞ்சம் தாடி கிடி மீசெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் நான் வரல, நான் வரமாட்டேன். ஏன்டா? எனக்கு போர் அடிக்குது. கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு போர் அடிக்குது. இந்த பிளேஸ் போர் அடிக்கிற பிளேஸ், போர் அடிக்கிற பிளேஸா இருக்கணும். The most attractive being in the whole universe, அண்ட சராச்சரத்திலும் மிகவும் அட்ராக்டிவானவர், கவரப்படுகிறவர் யார் சொல்லுங்க பாப்போம்? யாரு? God. ஆமென். ஆனா பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கான் சொல்லுங்க பாப்போம்? தேட்டரையும் பாரையும் விபச்சார விடுதிகளையும் ஷாப்பிங் மால்ஸையும் தியேட்டர்ஸையும் எல்லாம் இந்த உலகமே அட்ராக்டிவா பண்ணிருக்கிறப்ப இந்த சர்ச் என்னவா இருக்கணும் சொல்லுங்க பாப்போம்? அட்ராக்டிவா இருக்கணும். the most attractive பிளேஸா இருக்கணும். அப்ப நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஏன் பார்ட், என்னுடைய பார்ட், நாம் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், நாம் எல்லாரும் ஒரு கூட்டத்தில் அன்பு கூறுகையில், அப்ப எதுவும் இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் பிளேஸ் அப்படின்னா காட் அந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனை நம்ம தக்க வைக்கணும். தேவன் அந்த இடத்துல இருக்கணும். தேவனுடைய அக்கினி அங்க இருக்கணும். தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும். இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் இன்னைக்கு இருக்கிறதான, வெளியில இருக்கிறதான பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், அன்னைக்கு அந்த சர்ச் அவங்க எப்படி அட்ராக்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, எது அடி தட்டாப்டான் அடி போடு, மைக்க புடி, கலர் கலர்ல ரைட்ட விடு, புகைய விடு, நல்ல புகைய விடு, நல்ல லைட்டை போடு, நல்ல டான்ஸ் ஆடி அடி போட், எப்படிப்பா ஜாலியா? ஓ, சர்ச் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அப்படியே இன்னைக்கு அபிஷேகம் மழையில் அப்படியே அபிஷேகம்னால அபிஷேகம், அவ்வளோ அபிஷேகம், இன்னைக்கு அவ்வளோ அபிஷேகம். இன்னைக்கு ரொம்ப அப்படியே ஆனந்தமா இருந்துச்சு. தெய்வமே எப்படி விசுவாசம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. எவ்வளவு சத்ரு கில்லாடித்தனமா இந்த டுபாக்கூர் சர்ச்சஸ் எல்லாம் எப்படி அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டா, மியூசிக், கலரிங் லைட்ஸ், டான்ஸ், குத்தாட்டம், போன உடனே நல்லா ஜாலியா வர்றப்ப அதான் அட்ராக்டிவ். நோ, தட்ஸ் நாட் தி அட்ராக்டிவ் திங். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தட்ஸ் a beautiful sight, attractive beautiful sight எங்க இருக்கு? யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தூதன் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமானார். அப்பொழுது உற்று பார்த்தான். முட்செடி, அந்த முட்செடியில உள்ள எல்லாம் சின்ன சின்ன இலையிலிருந்து, ஒரு துணுக்குல இருந்து, ஒரு பிரான்ச்ல இருந்து, அதுல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சகலமும் முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் என்ன செய்வேன் சொல்லுங்க அப்போ? நான் கிட்ட போய் இந்த அற்புதமான இந்த அட்ராக்டிவான, இந்த கவர்ச்சிகரமான, இந்த அற்புதமான இந்த காட்சியை நான் கிட்ட போய் நான் பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் நம்மளோட சர்ச்சுக்கு வரணும். சர்ச் என்ன பிளேஸா இருந்துடக்கூடாது அப்படின்னா, எப்ப சொல்றேன்னு வச்சுங்களேன், 2 ஆஸ்பெக்ட்ல போரிங் ஆயிடும். ஒன்னு தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி இல்ல, இன்னொன்னு அன்பு இல்ல. இன்னொன்னு நான் சொல்றேனே, எது குறைஞ்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்போ. எது குறையலாம் சொல்லுங்க அப்போ? 1 கொரிந்தியர் 14:25 அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி குறைஞ்சாலும் பரவாயில்ல, அதை எதுல ஈடுகட்டினோம் சொல்லுங்க அப்போ? எதை ஈடுகட்டினோம்? பரவாயில்ல, அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி போல எங்களுக்கு இல்லைனாலும் அது எங்களுக்கு பொருட்டா இல்லை பிரதர், அது எங்களுக்கு பொருட்டாவே இல்லை. தேவனுடைய வார்த்தை தான், ஓகே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை, அது பெரிய காரியம் கிடையாது. ஆனா எங்களுக்கு சர்ச்சில் எது நிறைவா இருக்கு சொல்லுங்க பாப்போம்? எது கரெக்டா? ஆமென். அது நிறைவா இருக்கு, அப்படியே வலிஞ்சு ஓடுது எங்களுக்கு. நாங்கள் அப்படியே அன்பினால் திளைக்கப்பட்டிருக்கோம், அன்பினால் நாங்கள் பூரிப்பா இருக்கிறோம், ஒருவர் தாங்குறோம். இதுல
இதுல வளர்ந்தேறி போகணும், இதுல பெர்ஃபெக்ஷன் நோக்கி என்ன போகணும். ஆண்டவரே, அதுக்கு தான் பவுல் சொல்லி கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்கள்? விரும்புங்கள், நாடுங்கள். தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், விரும்புங்கள். ரைட், ஓகே. இப்ப நான் சொல்றது அத்தனையுமே வந்து நீங்க என்ன நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னா, உடனே அந்தந்த லோக்கல் ஸ்தலையில் உள்ளதான எல்டர்ஸ் நினைச்சிட்டு இருக்க கூடாது. தட்ஸ் யுவர் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். யார் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லுங்க அப்போ. 4 பேரா 3 பேரா? வேற என்ன சொல்லுது? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில். இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்ஃபார்மல் மீட்டிங் உட்காந்து நீங்க சாப்பிடுறப்ப நீங்க பேசுற பேச்செல்லாம் என்னவா இருக்கணும் சொல்லுங்க அப்போ. இருதயத்தின் நினைவு யோசனையில என்ன ஆகணும்? விளையாடணும். ஒரு பாரத்தோட வந்தேன். இந்த சகோதரி ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க பாரு. ஒரு பாரத்தோட வந்தேன். இந்த பிரதர் யதார்த்தமா என்ன செய்யறாரு? ஒரு காரியத்தை பேசுறாரு. பிரைஸ் லார்ட். எனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சு ஆண்டவரே. இந்த சகோதரன் வாயில கிடைச்சிருச்சு, இந்த சகோதரியினுடைய வாயில கிடைச்சிருச்சு. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் உங்களுக்கு 5 நிமிஷம் டெஸ்டிமனி பண்றப்ப, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிரதர்ஸ் ஷேரிங் பண்றப்ப, இன்ஃபார்மல் மீட்டிங் இருக்கிறப்ப எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி இருக்கும் பொழுதும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பு கூறுகிற பொழுதும் நாம் என்ன உண்டாகும் சொல்லுங்க ஆகும். அங்க அவர் சர்ச்சஸ் எப்படி இருக்க போது சொல்லுங்க ஆகும். அட்ராக்டிவ், அற்புதமான காட்சி. நான் கிட்ட போவேன். வேண்டாம் வேலை, உலகம் வேண்டாம், பார் வேண்டாம், தியேட்டர் வேண்டாம், அந்த சுகம் வேண்டாம், அனித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம். நான் இந்த அற்புதமான காட்சி எங்களுக்கு இருக்கு, சர்ச் இருக்கு. எனக்கு the most attractive being in the universe. தேவன் அங்க இருக்கிறார். தேவனுடைய அக்கினி இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, தேவனுடைய அக்கினி இருக்கு, அந்த அன்பா இருக்கு, தீர்க்க தரிசன ஆவியா இருக்கிறது. நாங்க அங்க போறோம். அப்ப அது நம்மளுடைய சேலஞ்ச். அங்க உள்ளே வருகிறவர்கள் தேவனை காண்பிக்கணும். 1 கொரிந்தியர் 14:25 நான் எம்பசிஸ் பண்ண விரும்பல. அது நம்மளுடைய பொறுப்பு, அழைப்பு. பேலன்ஸ்டா ரெண்டுமே இருக்கணும். the more excellent அப்படின்னு சொன்னா எது மோர் எக்ஸலென்ட்னா 1 கொரிந்தியர் 14:25 காட்டில எது மோர் எக்ஸலென்ட் அப்படின்னா 1 யோவான் 4:12. ஆமென். லவ். இது குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, கவலை இல்லை. அதுல குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வெளியில இருக்கிறதான சர்ச்சஸ்ல, இன்னைக்கு வெளியில இருக்கிற சர்ச்சஸ்ல ரெண்டுமே கிடையாது. தீர்க்க தரிசன ஆவியும் கிடையாது, அன்பும் இல்லை. எல்லாம் உலகம் நிரப்பிடுச்சு. உலகம் நிரப்பி சபைகளை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா எல்லா சர்ச்சஸையும் எல்லாம் ஃபால்ஸ் அக்கினி, அக்கினினால் நிரப்பி ஜனங்களை ஒரு கோடியில் வஞ்சிக்க போய் கொண்டிருக்கிற வேளையில், பிரியமானவர்களே, நம்மளுடைய திருச்சபையில இது 2 எக்ஸ்பிரஷனா இருக்கணும் சர்ச்சுக்கு. ஓகே, நாம் அந்த எதை வலியுறுத்த விரும்புகிறேன்? 1 யோவான் 4:12 நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.